இறைவரை வணங்குகிறார். அத்தலத்தை பிரிய மனமில்லாமல் அகன்று செல்லும் பொழுது பசுக்கூட்டங்கள் சில இறந்த ஒருவனின் உடலை சுற்றி சூழ்ந்து கொண்டு அந்த உடலை மோந்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருந்தது. அந்த மனிதன் மூலன் என்ற பெயரை கொண்ட பசு மேய்ப்பவன், ஆயர்குடியைச் சேர்ந்தவன், அருகே உள்ள தலமான சாத்தனூரிலே வாழ்ந்து வருபவன். இந்த பசுக்களின் தவிப்பை கண்டு மனம் பொறுக்காமல் அந்த பசுக்களின் துன்பத்தை நீக்க எண்ணினார். தன் உடலை பாதுகாப்பான இடத்திலே வைத்துவிட்டு தன் உயிரை அந்த பசு மேய்க்கும் மூலனின் உடலில் புகுத்தி திருமூலராய் எழுந்தார். அவரை கண்ட பசுக்கள் துள்ளின, மகிழ்ச்சியடைந்தன. காவிரியிலே நீர் பருகியது. மாலையானதும் பசுக்கள் எல்லாம் தம் இல்லம் நோக்கி சென்றது. சிவ யோகியாரோ அந்த ஊர் எல்லையிலே நின்று கொண்டு இருந்தார். காலம் கடந்தும் தன் கணவன் ஏன் வீட்டுக்கு திரும்பவில்லை என்ற கவலையுடன் அவரை தேடிக்கொண்டு மூலனின் மனைவி வருகிறார். இந்த யோகியை கண்டு நெருங்கி வருகிறாள். யோகியாரோ விலகிச் செல்கிறார். உனக்கும் எனக்கும் இனி தொடர்பு இல்லை என்று கூறிவிட்டு ஒரு பொது மடத்திற்கு சென்று சிவ யோகத்திலே அமர்ந்து விட்டார். மனம் வருந்திய மூலன் மனைவி செய்வதறியாது தவித்து மறுநாள் காலையிலே ஊர் தலைவரிடம் சென்று நடந்ததை கூறுகிறார். அவர்களும் அந்த யோகியாரை அணுகி பார்த்தனர். அவரின் சிவ யோக நிலையை உணர்ந்து மனைவியை தேற்றி அவளுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர். சிவயோகி தன் உடலை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு செல்கிறார். உடலை காணவில்லை. அது இறைவன் திருவருள் என உணர்கிறார். சிவன் அருளை சிந்தித்தவாறு திருவாடுதுறை திருக்கோவிலின் மதிர்ப்புறத்தே உள்ள அரச மரத்தின் கீழ் யோக நிலையிலே அமர்கிறார். சிவ பரம்பொருளோடு ஒன்றாக கலக்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நெறிகளையும் நல்ல திருமந்திர மாலையாக்கி ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 திருமந்திர பாடல்களை அருளியிருக்கிறார். இறுதியிலே திருக்கையிலையை அடைந்து இறைவனின் திருவடி நிழல் சேர்ந்தார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3மே என்றுமே என்கிறது திருமந்திரம். திருமந்திரம் திருமூலர் எழுதிய இந்த திருமந்திரம் சைவ திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக விளங்குகிறது. தோத்திர நூலாக மட்டுமல்லாமல் சிறந்த சாஸ்திர நூலாகவும் விளங்குகிறது. சைவ சாஸ்திரங்கள் 14 நூலுக்கும் முற்பட்டது. தோத்திரத்திலே சிறந்தது திருவாசகம், சாத்திரத்திலே சிறந்தது திருமந்திரம் என்பது வள்ளலார் வாக்கு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திர தொடர்கள் இன்றும் பலராலும் பேசப்படுவது. அந்த நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக. திருமூல நாயனார் திருவாடுதுறை பெருமானை திருமூலர் அங்குள்ள அரச மரத்தின் அடியிலே சிவ யோக நிலையிலே உட்கார்ந்து கொண்டு வணங்கும் காட்சி. இந்த சிற்பத்திலே திருமூலருக்கு இடப்பக்கம் திருவாடுதுறையின் திருக்கோயிலும் வலப்பக்கத்திலே அரச மரமும் இருப்பதை நாம் நன்கு அறிய முடிகிறது. நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன்,